இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டர் ஸ்கூல்ல விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடந்த அந்த இல்யூஷன் பத்தி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாத்திரை தானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அது ஃபுல்லா எடுத்துக்கிட்டாதான் ஏதாவது இல்யூஷன் வரும், நீ பாதி தானே எடுத்துக்கிட்ட, அந்த மாத்திரையால கண்டிப்பா இருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க கையில இருக்க அந்த மார்க்ஸ் காட்டுறாங்க. இந்த மாதிரி உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவங்க ஷோல்டர்ல இருக்க அந்த மார்க்ஸை காட்டுறாங்க. இது அப்நார்மலா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. கண்டிப்பா இது மாத்திரையினால ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்றாங்க. நம்ம சாப்பிட்டது ஒருவேளை சரியில்லாத மாத்திரையா இருக்கலாம், அதை நீ எங்க வாங்கின அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒருத்தர் இருக்கான், அவன் தான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு லிஃப்ட் கொடுத்துருப்பான் கார்ல. அவன் கிட்ட போய் நான் கொஞ்சம் அவங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்றாங்க. சரிவா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள போனா நம்ம ஹீரோயினை பார்த்து ஒருத்தன் சொல்லு விட்டுட்டு இருப்பானே அவன் இருந்தான். அவனை பார்த்து ஹீரோயின் சிரிக்க, அவனும் ஹீரோயினை பார்த்து சிரிக்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சிட்டு இருந்தாங்க. உள்ள போய் அவன்கிட்ட அந்த மாத்திரை பத்தி கேக்குறாங்க. அவன் எனக்குலாம் எதுவும் தெரியாது, நான் கரெக்டா தான் கொடுத்தேன் அப்படின்றான். அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த மார்க்ஸ் எல்லாம் காட்டி இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. எனக்குலாம் தெரியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கிளம்பிடுறாங்க. போகும்போது ஹீரோயின் அந்த பையன் கூட நின்று பேசுறாங்க. நைட் டின்னருக்கு வரையா அப்படின்னு கூப்பிடுறான். அது ஹீரோயின் இல்ல, எனக்கு ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு, எங்க வீட்டுல விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றான். சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த லிஃப்ட் கொடுத்தவன காட்டுறாங்க. அவனுக்குமே அந்த மாதிரி நிறைய தழும்பெல்லாம் இருக்கு. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவங்க அப்பா அவளை கண்ணா பின்னான்னு திட்டுறான். என்ன சமைச்சிருக்க, உதவாக்கற, உனக்கு ஒழுங்கா சமைக்க கூட தெரியல அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுறான். இப்ப ஹீரோயினை காட்டுறாங்க. நாளையில இருந்து நாங்க ரெண்டு பேரும் நைட் ஷிஃப்ட் போறோம், நீ தான் இனிமே தங்கச்சிக்கு நைட் டின்னருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. அப்படியே மெதுவா போய் அவங்க அப்பாவை பாக்குறா. அவங்க அப்பா குடிச்சிட்டு நல்லா மட்டையாயிட்டான். இப்போ ஒரு பப்புக்கு போறான். அங்க போய் டாய்லெட்டுக்குள்ள போறா. போய் பார்த்தா எல்லா டாய்லெட்டும் கேவலமா இருக்கு. கடைசியா ஒரு டாய்லெட் மட்டும் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கும் போது யாரோ பக்கத்து டாய்லெட்ல இருந்து ரொம்ப சத்தமா கதவை தட்டுறாங்க. ஆறு உனக்கு என்ன வேணும், டிஷ்யூ பேப்பர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளில வந்து பார்த்தா அந்த பக்கத்து டாய்லெட்ல இருந்து மறுபடியும் கதவை யாரோ உள்ள இருந்து டம்மு டம்மு தட்டுறாங்க. என்ன பிரச்சனை, என்ன எதுக்கு வெறிப்பேத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கோவமா போய் கதவை திறக்கிறாங்க. உள்ள யாருமே இல்லை. இப்பன்னு பார்த்தா அந்த டிஷ்யூ பேப்பர் வேற ஒரு டாய்லெட்ல இருந்து வெளியே வருது. இப்ப திடீர்னு அந்த இடத்துல இருக்க லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. கதவெல்லாம் டம்மு டம்மு மூடி திறக்குது. இப்ப திடீர்னு ஒரு டாய்லெட் வந்து ஒரு கொடூரமான உருவம் வந்து நிக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடிடுறாங்க.